ஸோ டோட்டலாக அசைவ உணவுகளை தவிர்த்துட்டு, ஸோ ஒவ்வொருத்தருக்கும் மருத்துவர் வந்து உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. இல்லைங்க இந்த ஸ்டேஜில் இருக்குது, நீங்கள் இதெல்லாம் சாப்பிடலாம், இது சாப்பிட வேண்டாம், முட்டை வெள்ளைக்கரு மட்டும் சாப்பிடுங்க, மீன் வகைகள் இது மட்டும் சாப்பிடுங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி மருத்துவர் சொல்லுவாங்க. ஆனால் பொதுவாகவே நம்ம வந்து நான்வெஜ் அப்படின்ற ஒரு விஷயத்த சிறிது காலம் நம்ம வந்து தள்ளி வச்சோம்னா மிக விரைவில் இந்த சிறுநீரக பிரச்சனையிலேருந்து நமக்கு சீக்கிரமாக ஒரு ரெக்கவரி அப்படின்றது கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா கிழங்கு வகைகள் இதையும் நம்ம தவிர்க்கணும். உப்பு போட்டு சாப்பிட்றது இது எந்த அளவுக்கு சாப்பிடலாம், இதுவுமே ஒவ்வொருத்தருக்கும் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது, பிளட் ப்ரெஷர் இருக்குது, அதற்கு ஏற்ற மாதிரி தான் உப்போட அளவு வந்து நம்ம தீர்மானிக்கப்படுது. ஸோ ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 1 to 3 கிராம் உப்பு, ஸோ இது மட்டுமே போதும். ஸோ 24 ஹவர்ஸ்க்கு நம்ம வந்து இந்த அளவு உப்பு தான் நம்ம எடுக்கணும் அப்படின்றது இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் உப்பு வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இதே உணவு முறைகளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணும்போது நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், யூரியா, கிரியேட்டினைன், யூரிக் ஆசிட் லெவல் வந்து குறைய ஆரம்பிக்கும். மறக்காமல் ஜிஎஃப்ஆர் லெவல் எவ்வளோன்றது கால்குலேட் பண்ணி டெஸ்ட் பண்ணும்போதே கால்குலேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதையும் நம்ம வாங்கிக்கணும். ஸோ இதில் வந்து ஸ்கேன் ரிப்போர்ட் பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம், இந்த மாதிரியும் நிறைய நபர்கள் இருக்காங்க. மேம் எனக்கு இத்தனை வருஷம் எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஒரு ஸ்கேன் பார்க்கும்போது ஒரு கிட்னி தான் இருக்குது, ஒரு கிட்னி இல்லை மிஸ்ஸிங் அப்படின்னு சொன்னோன்னே எங்களுக்கு ஷாக்கிங் ஆகிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது ரிப்போர்ட்டில் பார்த்தா தெரியும். ஸோ கன்ஜெனிட்டலி ஆப்சென்ட் 1 கிட்னி ரைட் ஆர் லெஃப்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ பிறக்கும்போதே பிறவியிலேயே அவர்களுக்கு வந்து 2 கிட்னிக்கு பதிலாக 1 கிட்னி தான் இருக்கும். இந்த மாதிரியும் நிறைய பேர் இருக்காங்க.